மகாராஷ்டிரால மராத்தி பேசுகிற மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சதா சொல்லி ஒருத்தருக்கு தர்ம அடி கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு நீங்களே பாருங்க. மகாராஷ்டிராவில் மராத்தி மொழி பேசும் மக்கள் குறித்து இழிவுபடுத்தும் வகையில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்ததாக கூறி ஒருவரை MNS கட்சியினர் தாக்கியுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிரேம் சிங் தேவ்தா என்பவர் மராத்தி மொழி பேசும் மக்களை இழிவுபடுத்தி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த MNS கட்சியினர் பிரேம் சிங்கை தாக்கி காதை பிடித்து மன்னிப்பு கேட்க வைத்துள்ளனர். வெறும் காலுடன் ஊர்வலமாக அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. நாளுக்கு நாள் மராத்தி மொழி பேசாத நபர்கள் மீது MNS கட்சியினர் தாக்குதல் நடத்துவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் டிஎஸ்பி ஒருத்தர் நடந்தே அலுவலகம் போனது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது ஏன்னு பார்க்கலாம். மயிலாடுதுறையில் முதலமைச்சரின் ஆய்வு பணிக்காக பெறப்பட்ட காரை 3 நாட்கள் ஆகியும் திருப்பி தராததால் மாவட்ட மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் நடந்தே அலுவலகம் செல்லும் சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பியாக பணிபுரிந்து வருபவர் சுந்தரேசன். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாவட்டத்திற்கு வருகை தந்த முதலமைச்சரின் பாதுகாப்பு பணிக்காக டிஎஸ்பி சுந்தரேசனின் வாகனத்தை எடுத்துச் சென்றுள்ளார். ஆனால் 3 நாட்கள் ஆகியும் காரை திருப்பி ஒப்படைக்காததால் டிஎஸ்பி சுந்தரேசன் வீட்டிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தே அலுவலகம் சென்று வருகிறார். இதனை பார்த்த காவலர்கள் மற்றும் பொதுமக்களும் அவரை வாகனத்தில் அழைத்து செல்ல கேட்டபோது அதனை மறுத்து விடுகிறார். இதுகுறித்து மாவட்ட காவல்துறையிடம் கேட்டபோது சுந்தரேசன் பயன்படுத்தி வந்த புதிய காருக்கு பதிலாக பழைய கார் கொடுக்கப்பட்டதாகவும் அதனை பயன்படுத்த சுந்தரேசன் மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் உயரதிகாரிகள் தன்னை டார்ச்சர் செய்வதாகவும் பழி வாங்குறாங்கன்னு டிஎஸ்பி சுந்தரேசன் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. நான் சம்பளத்தில் வேலை செய்யறேன் சார், வேற எதுலயும் வேலை செய்யல சார். ஆனா சார் மார்ச் மாசம் வரைக்கும் சார் எனக்கு சம்பளம் போடல சார். பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சார், எஸ்பி கிட்ட எல்லார்கிட்டயும் கொடுத்துட்டேன் சார். 4 மாத சம்பளம் போடல சார். சம்பளம் போடலையா சார்? நான் என்ன பண்ணேன்? இப்போ இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு அன்னைக்கே நிக்க முடியும், நிக்க கூடாது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சேங்க சார். ERS கொடுக்க போனேன் நானு. அப்படிலாம் போன அதிகாரியை இன்னைக்கு என்ன டார்ச்சர் டு தி கோர். நீ ஏன் BRS போய் வாங்கணும்? பென்ஷன் வாங்கணும். பென்ஷன்லாம் வாங்க கூடாது. நீ சஸ்பெண்ட் ஆகணும். என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு? இந்த எஸ்பி, இந்த இன்ஸ்பெக்டர்னு சொல்றதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவர். அவரை சொன்னா எனக்கு அசிங்கம். நான் மேல இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும். ADG லா அண்ட் ஆர்டர், IGN, எஸ்பி, இந்த 3 பேரு கூடுதலா எஸ்பி இன்ஸ்பெக்டர், இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். இது எவ்வளவு இதாகும்னு எனக்கு தெரியும். போலீஸ் கான்டக்ட் அண்ட் ரூல்ஸ்ல இது ரொம்ப மிகப்பெரிய தவறு தெரியும். தெரியாமலாம் நான் பேசல. பட் the world should want to understand, our honorable CM should want to understand, he should want to take action against this officers. வேற வழி இல்ல சார். அதனால honorable CM அவங்களை மன்றாடி வேண்டிக்கிறேன், தயவு செய்து இதை விசாரிங்க. இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்கிற வரைக்கும் எங்கள மாதிரி அதிகாரிகள்லாம் தண்டிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸ்பெஷல் டீமை வச்சுக்கிட்டு துட்டு வாங்கின்னு இருக்கிறார் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் டீம் யாருன்னு அவங்க மேலதிகாரிகள் விசாரிச்சா தெரியும். நான் எந்த விசாரணைக்கும் நான் கோஆபரேட் பண்றேன். இந்த விவகாரம் பத்தி விளக்கம் அளிச்சிருக்க மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின், டிஎஸ்பி கிட்ட இருந்து கார் திரும்ப பெற்றதா சொல்வது தவறான தகவல்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் திரு சுந்தரேசன் டிஎஸ்பியாக பணிபுரிந்து வருகிறார். அவருக்கு பணி செய்வதற்காக ஒரு ஏசி பொருத்தப்பட்ட பொலிரோ வாகனம் பணிக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இப்போது சில முக்கியமான பிரமுகர்களுக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருந்ததுனால அந்த வாகனத்துக்கு அவர்கிட்டருந்து வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக வேறொரு வாகனம் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது பணிகளுக்காக. அந்த வாகனம் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. பந்தோபஸ்து வேலைகள்லாம் இருக்குது, செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்கு தேவைப்படுது. அதனால் அதை முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு திரும்பவுமே அந்த வாகனம், பழைய வாகனம், ஏசி பொருத்தப்பட்ட வாகனமே ஒப்படைக்கப்படும். அது வரைக்கும் இந்த ஏசி இல்லாத வாகனத்தை நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் கன்வின்ஸ்டாக தான் போனார். சரி சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் போனார். அதுக்கப்புறமா இன்றைக்கி நாங்கள் அந்த வாகனத்தை பழையபடி ஏசி பொருத்தப்பட்ட வாகனத்தை இன்றைக்கி அவருக்கு பணிக்கு கொடுத்துட்டோம். அதனால் அவருக்கு வாகனம் திரும்பப்பட்டது, வாகனத்தை தரவில்லை என்று சொல்வது தவறான தகவல்.
கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் பள்ளி மாணவர்கள் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அடுத்து என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்க. கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் மோதிக்கொண்ட மாணவர்கள் போலீசாரை கண்டதும் சிட்டாக பறந்த வீடியோ வெளியாகியுள்ளது. பேருந்து நிலையங்களில் மாணவர்கள் மோதிக்கொள்ளும் சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறி வருகிறது. அதன்படி பரபரப்பிற்கு குறைவில்லாத கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் 2 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் குழுக்களாக மோதிக்கொண்டனர். அப்போது சம்பவ இடத்திற்கு போலீசார் வருவதை அறிந்த மாணவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் சிட்டாக பறந்து சென்றனர். மேட்டுப்பாளையத்தில் ரோட கிராஸ் பண்ணவரோட பைக் மேல இன்னொரு பைக் வேகமா மோதிருச்சு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சாலையை கடக்க முயன்ற பைக் மீது மற்றொரு பைக் மோதி விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் பெண் உட்பட 3 பேர் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்தனர். இதில் ஒருவர் ஆபத்தான நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேடச்சந்தூர்ல செல்போனை திருடிட்டு போனவருக்கு தர்ம அடி கொடுத்திருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் 8 மாதத்திற்கு முன்பு கேஸ் பங்கில் செல்போனை திருடி சென்ற நபருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். கேஸ் பங்க் உரிமையாளரின் கார் கன்சல்டிங் நிறுவனத்திற்கு வந்த நபரை ஊழியர்கள் கண்டுபிடித்த நிலையில் அவர் தனது பணத்தை பிடுங்க வருவதாக கூறி கூச்சலிட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த நபரை பொதுமக்களிடமிருந்து மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்தணி பக்கத்தில் பள்ளி மாணவர்கள் ரொம்பவே ஆபத்தான முறையில் பஸ்ல பயணம் செஞ்சிருக்காங்க. என்னன்னு இப்போ பார்க்கலாம். திருத்தணி அருகே பள்ளி மாணவர்கள் மிகவும் ஆபத்தான முறையில் அரசு பேருந்து ஜன்னலில் நின்றபடி பயணம் செய்ததால் சக பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் சிவாடாவிலிருந்து திருத்தணிக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்றில் பள்ளி மாணவர்கள் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடியும் கால்களை தரையில் உரசிக்கொண்டும் மிகவும் ஆபத்தான முறையில் பயணம் செய்துள்ளனர். சில மாணவர்கள் ஜன்னல் கம்பியில் ஏறி நின்றபடி பயணம் செய்ததால் மற்ற பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனால் பேருந்து ஒருபுறமாக சாய்ந்தபடி சென்றது. இதுகுறித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சக பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் அடுத்த ஓராவி அருவியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மதுரை அவனியாபுரத்தில் இருந்து நண்பர்களோடு சுற்றுலா வந்த இளைஞர் பரத் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நண்பர்களுடன் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பரத் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். இதையடுத்து உள்ளூர் மக்கள் உதவியுடன் சுமார் 4 மணி நேரம் தேடிய நிலையில் பரத் சடலமாக மீட்கப்பட்டார். பின்னர் தகவல் அறிந்து வந்த இளைஞரின் உடலை மீட்ட போலீசார் இது தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். பரத்துடன் பிறந்த இருவர் ஏற்கனவே வெவ்வேறு சம்பவங்களில் பலியான நிலையில் பரத்தும் தற்போது உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பீகார்ல ஹாஸ்பிட்டல்ல புகுந்து கைதி மேல ஒரு கும்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கு. பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள மருத்துவமனையில் சிறை கைதியை குறிவைத்து மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரோலில் வெளியே வந்த கைதி சந்தன் மிஸ்ரா என்பவர் மீது மருத்துவமனைக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத 4 மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் காயமடைந்த கைதி சந்தன் மிஸ்ராவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தப்பி ஓடிய மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கான்பூர்ல சாலையில் நடந்து போன பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.
கான்பூர் அருகே சாலையில் நடந்து சென்ற பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் அளித்த இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே சாலையில் நடந்து சென்ற பெண் ஒருவருக்கு எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தப்பி ஓடினார். இது தொடர்பாக பெண்ணின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இமாச்சல பிரதேசத்தில் திடீர்னு நிலச்சரிவு ஏற்பட்டு கார் மேல பாறை உருண்டு விழுந்திருக்கு. ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய பாறாங்கல் கார் மீது உருண்டு விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹிமாச்சல் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. சிம்லாவில் உள்ள ராம் நகரில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டு சாலையில் இருந்த காரின் மீது பாறாங்கல் ஒன்று உருண்டு விழுந்தது. நல்வாய்ப்பாக காரில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்தவர்கள் காரின் மீது விழுந்த பாறாங்கல்லை அகற்றினர். ஜம்முல பெண் மருத்துவர் ஒருத்தர் எட்டி உதைச்ச சம்பவத்தால போராட்டம் வெடிச்சிருக்கு. ஜம்முவில் பெண் மருத்துவரை நோயாளியின் உறவினர் எட்டி உதைத்ததால் மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளி உயிரிழந்துள்ளார். இதற்கு மருத்துவர்களின் கவனக்குறைவுதான் காரணம் என நோயாளியின் உறவினர்கள் மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது நோயாளியின் உறவுக்கார பெண் ஒருவர் முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவரை காலால் எட்டி உதைத்துள்ளார். இதுவரை தாக்கியவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் கைது செய்ய வலியுறுத்தி மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்கூல் முடிச்சுட்டு உறவினர் கூட மோட்டார் சைக்கிள்ல வீடு திரும்பின 7ஆம் வகுப்பு மாணவி லாரி மோதி படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. பள்ளி நேரத்தில் தறிக்கட்டு ஓடும் லாரிகள் சிறைபிடிக்கப்படுமா? சென்னை பெரம்பூரில் தாயின் கண்முன்னே தண்ணீர் லாரி மோதி பள்ளி மாணவி பலியான சம்பவம் தலைநகரையே பரபரப்புக்குள் ஆழ்த்தியது. தடையை மீறி சிட்டிக்குள் சீறி வந்த லாரி 5 வயது சிறுமியை காவு வாங்கிய பயங்கரம் நடந்து 1 மாதம் முடிவதற்குள் பூந்தமல்லியில் அரங்கேறிவிட்டது அடுத்த கொடூரம். பள்ளி வாசல் முன் மணல் லாரி மோதி 7ஆம் வகுப்பு மாணவியின் கால் நசுங்கி இருக்கிறது. அந்த கோபம்தான் இங்கே பெற்றோர்கள் ஆக்ரோஷத்துடன் போராடிக் கொண்டிருக்க காரணம். சென்னை மாங்காடு அடுத்த பட்டூரில் தனியாருக்கு சொந்தமான பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. ஏராளமான மாணவர்கள் இங்கே பயின்று வருகிறார்கள். அதில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவிதான் மாங்காட்டைச் சேர்ந்த ரக்ஷனா. இவர் சம்பவத்தன்று மாலை பள்ளி முடிந்ததும் அவரது உறவினருடன் மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக மண் லோடி ஏற்றி வந்த லாரி மோட்டார் சைக்கிள் மீது மோதி இருக்கிறது. இதில் நிலை தடுமாறி இருவரும் கீழே விழுந்தபோது லாரியின் சக்கரம் சிறுமியின் காலில் ஏறி இறங்கி உள்ளது. அவ்வளவுதான், கால் நசுங்கி பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனே அங்கிருந்தவர்கள் மாணவியை மீட்டு போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார்
வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய லாரி டிரைவரை தேடி வருகின்றனர். பெற்றோர்கள் மத்தியில் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் காலை வழக்கம் போல் பிள்ளைகளை பள்ளியில் விட வந்த பெற்றோர் இதுகுறித்து நிர்வாகத்திடம் கேட்க முயன்றனர். ஆனால் பள்ளி நிர்வாகத்தில் இருந்து யாரும் வெளியே வராததால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மாங்காடு குன்றத்தூர் சாலையில் அமர்ந்து திடீரென மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாங்காடு போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போதுதான் அங்கே விபத்து நடப்பது முதல் முறையல்ல, இதற்கு முன் பல சம்பவங்கள் அங்கே நடந்துள்ளதாக பகீர் கிளப்பினார்கள். பள்ளிக்கு அருகிலேயே தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்காக மண் அள்ளப்படுவதாகவும் பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்கள் அந்த வழியாக சீறி பாய்ந்து செல்வதே இந்த விபத்திற்கு காரணம் எனவும் குற்றம் சாட்டினார்கள். மேலும் சாலைகளும் சரியாக இல்லை எனவும் மேற்கோள் காட்டினார்கள். இதுகுறித்து பலமுறை கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனே பள்ளி தாளாளர் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களிடம் தாங்கள் வறுமையை பார்க்காமல் நேரடியாக இங்கு வந்துவிடவில்லை, தங்களுக்கும் கஷ்டம் தெரியும், எனவே அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளித்தார். மேலும் நிரந்தரமாக இந்த பகுதிகளில் கனரக வாகனங்கள் செல்லக்கூடாது என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் போலீசார் அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். சென்னை ஆலந்தூர்ல பள்ளி மாணவனை திருநாய்கள் துரத்தி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதிர்ஷ்டவசமா அங்கு வந்த பொதுமக்கள் நாய்களை விரட்டி சிறுவனை காப்பாத்தியிருக்காங்க. சொத்து பிரச்சனையில் அண்ணன் குடும்பத்தினர் மேல தம்பியே காரை விட்டு ஏத்தியிருக்காரு. எங்கன்னு இப்போ பார்க்கலாம். சொத்து பிரச்சனையில் தனது அண்ணன் குடும்பத்தினர் மீது தம்பி காரை ஏற்றிய சம்பவம் பஞ்சாபில் அரங்கேறியுள்ளது. மோகாவைச் சேர்ந்த தில்பக் சிங் தனது பெற்றோரை வீட்டை விட்டு வெளியேற்றிய நிலையில் அவர்கள் மூத்த மகன் பல்வீந்தர் சிங் வீட்டிற்கு சென்றுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த தில்பக் சிங் வீட்டிற்கு முன் நின்று கொண்டிருந்த தனது அண்ணன் குடும்பத்தினர் மீது காரை ஏற்றியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு வீட்டில் ஷூவுக்குள்ள விஷப்பாம்பு இருந்ததை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நல்ல பாம்பு ஒன்று ஷூவுக்குள் மறைந்திருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நவி மும்பையை அடுத்த மகாபே பகுதியில் செக்யூரிட்டி கார்டாக பணியாற்றும் நபரின் ஷூவுக்குள் சுமார் 3 அடி நீள நல்ல பாம்பு மறைந்திருந்தது. ஷூ வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்து உற்று நோக்கிய போது நல்ல பாம்பு ஒன்று சுருண்டு கிடந்தது தெரியவந்தது. தகவலறிந்து வந்த பாம்பு பிடி வீரர் பத்திரமாக பாம்பை மீட்டு காட்டுப்பகுதியில் விட்டார். 1.5 வயசு குழந்தையை கொன்னுட்டு தாயும் தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்காங்க. பேராசை பிடித்த கணவனின் குடும்பத்தால் அரங்கேறிய பயங்கரத்தின் பின்னணி என்ன? வரதட்சணை கொடுமைக்கு இரையான ரிதன்யாவின் மரண ஓலமே இன்னும் ஓயாத நிலையில தற்போது கேரளாவில் பூதாகரமாக வெடித்திருக்கிறது விபஞ்சிகாவின் விபரீத முடிவு. கேரளாவைச் சேர்ந்த பெண் சார்ஜாவில் 1.5 வயது பிஞ்சு மகளை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறார். பெற்ற மகளை இந்த உலகத்திலிருந்து கூட்டி செல்ல ஒரு தாயை துணிந்திருக்கிறார் என்றால் அவருக்கு எப்படிப்பட்ட கொடுமைகள் நேர்ந்திருக்க வேண்டும் என்பதை நினைத்தாலே கதி கலங்குகிறது.
வரதட்சணை கொடுமை, மொட்டையடித்து சித்திரவதை, சோறு தண்ணி கொடுக்காமல் டார்ச்சர், பாலியல் ரீதியாக துன்புறுத்தல், கணவனுக்கு பல பெண்களுடன் தொடர்பு என விபஞ்சிகா அனுபவித்த அத்தனையும் சொல்லனா துயரங்கள். குழந்தையையும் தன்னையும் நாயை விட கேவலமாக நடத்தியதால் இந்த முடிவுக்கு வந்துவிட்டேன் என அந்த பெண் பேசிய கடைசி വാർത്തകൾ നിലകുലയ வைக்கிறது. കാരണം അവനൊരു കുടുംബം അല്ല വേണ്ടത്. അവനിങ്ങനെ അടിച്ചു പൊളിച്ച് നടക്കണം, വലിയ വണ്ടിയിൽ അങ്ങനെ ഇങ്ങനെ അടിച്ചെടുക്കണം. എന്ത് വെച്ചാലും പറയുന്നത് കൊച്ചിന് ഞാൻ ഫ്ലാറ്റ് വാങ്ങിച്ചല്ലോ, കൊച്ചിന് ഫ്ലാറ്റ് വാങ്ങിച്ച് വണ്ടി വാങ്ങിച്ച് ഇപ്പൊ കൊച്ചിന് അതാണല്ലോ ആവശ്യം. അവൻ ചുമ്മാ ഒരു എന്താ പറയാ, നമ്മളെ വീട്ടിൽ ഇരിക്കുന്ന പെണ്ണുങ്ങളെ പറയത്തില്ല ചില ആണുങ്ങൾ, അത് തന്നെ എന്നെ പറയാം, എന്ത് പറഞ്ഞാലും എന്നെ പറയാ, അത്ര നീ കാരണം അതൊരു എക്സ്ക്യൂസ് ആയിട്ട് എടുക്കുന്ന അത്ര തന്നെ. ഈ ലോകത്ത് ആര് പറഞ്ഞാലും അവൻ കേൾക്കാൻ പോകുന്നില്ല. കാരണം ഒത്തിരി പറഞ്ഞാൽ പറയേണ്ടവരൊക്കെ പറഞ്ഞു കഴിഞ്ഞു. പിന്നെ എന്ത് ചെയ്യാനാ, അവരച്ഛൻ തന്നെ എന്റെ അമ്മയെ വിളിച്ച് പറയാൻ കേട്ടില്ലേ, ഇപ്പോഴത്തെ ആമ്പിള്ളേർ അങ്ങനെയാന്ന്. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் விபஞ்சிகாமணி. 32 வயதான இவருக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு நிதிஷ் என்ற வாலிபருடன் திருமணம் முடிந்து 1.5 வயதில் பெண் குழந்தை ஷார்ஜாவில் வசித்து வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் நிதிஷின் தந்தையும் இருந்திருக்கிறார். ஆனால் கடந்த சில நாட்களாக கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்து குழந்தையுடன் அதே பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக வசித்து வந்திருக்கிறார் விபஞ்சிகா. இந்த நிலையில்தான் சென்ற 8ஆம் தேதியன்று விபஞ்சிகாவும் 1.5 வயது மகளும் குடியிருப்பில் இறந்து கிடப்பதாக ஊரில் இருந்த தாய்க்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்து அந்நாட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மகளை தலையணையால் அமுக்கி கொன்றுவிட்டு விபஞ்சிகாவும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகித்தனர். மேலும் விபஞ்சிகாவின் தாயார் கொல்லம் போலீசில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் சிறு வயதிலேயே தந்தையை இழந்த விபஞ்சிகாவை தாய்தான் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார். ஷார்ஜாவில் உள்ள ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கை நிறைய சம்பாதித்து வந்துள்ளார். அப்போதுதான் அதே ஷார்ஜாவில் வேலை பார்த்து வந்த நிதிஷுடன் திருமண பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அதில் நிதிஷின் தந்தை கார், 100 சவரனுக்கு மேல் நகை என அதிகமான வரதட்சணை கேட்டதாக தெரிகிறது. ஆனால் தன்னால் முடிந்தவரை வரதட்சணை கொடுத்து மகளுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் விபஞ்சிகாவின் தாய். இதையே காரணம் காட்டி பின்னாளில் நிதிஷின் குடும்பம் விபஞ்சிகாவை சித்திரவதை செய்ய தொடங்கியது. ஆரம்பத்தில் விபஞ்சிகா நிதிஷை விட அதிகமாக சம்பாதித்திருக்கிறார். அந்த ஒரு காரணத்திற்காகவே அமைதி காத்து அவரிடமிருந்து பணத்தை கறந்திருக்கிறார்கள். ஆனால் நாளடைவில் நிதிஷ் நல்ல வருமானம் ஈட்டியதும் வீட்டில் பிரச்சனை வெடிக்க தொடங்கியிருக்கிறது. விபஞ்சிகாவை விருப்பத்திற்கு மாறாக பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாக சொல்லப்படுகிறது. அத்துடன் வரதட்சணையாக கார் வாங்கி தர சொல்லி நிதிஷ் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமைப்படுத்தியிருக்கிறார். மேலும் 7 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது உணவு கூட கொடுக்காமல் குடும்பமே சேர்ந்து அவரை ரோட்டில் அலைய வைத்ததாகவும் கூறப்படுகிறது. குழந்தை பிறக்கும் போது கூட நிதிஷ் மனைவியோடு இல்லாமல் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு இன்ப சுற்றுலா சென்றுள்ளார். மேலும் பிறந்தது பெண் குழந்தை என்பதால் விபஞ்சிகா மீது இருந்த வெறுப்பு அதிகரித்திருக்கிறது. நிதிஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் கருப்பாக இருப்பதால் நீ மட்டும் ஏன் இவ்வளவு அழகாக இருக்கிறாய் என கூறி விபஞ்சிகாவுக்கு மொட்டையடித்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அந்த போட்டோக்களையும் விபஞ்சிகா அந்த பதிவில் இணைத்திருக்கிறார். மேலும் குழந்தைக்கும் விபஞ்சிகாவுக்கும் உணவு கொடுக்காமல் ஒருவேளை சோற்றுக்காக நாயை போல அங்கும் இங்கும் அலைய விட்டதாகவும் கூறப்படுகிறது. இப்படி பல கொடுமைகளை செய்த நிதிஷ் பணம் வந்த பிறகு 2-3 நாட்கள் வீட்டிற்கு வராமல் இருந்திருக்கிறார். இதனை விசாரித்த போதுதான் நிதிஷுக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் வீட்டிற்கே அந்த பெண்களை அழைத்து வந்து விபஞ்சிகாவின் கண் முன்னே எல்லை மீறியதாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட விபஞ்சிகாவை பாத்ரூமில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாகவும் தெரிகிறது. போதாத குறைக்கு நிதிஷ் இல்லாத நேரத்தில் அவரது தந்தை விபஞ்சிகாவுக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றதாக சொல்லப்படுகிறது. இதனை கணவனிடம் கூறியபோது உன்னை திருமணம் செய்தது எனக்கு மட்டுமல்ல என் தந்தைக்கும் சேர்த்துதான் என கேஷுவலாக கூறியிருக்கிறார்.
இந்த கொடுமைகளை வெளியில் கூட சொல்ல முடியாமல் தவித்த விபஞ்சிகா கடந்த சில மாதங்களுக்கு முன் கணவனை பிரிந்து சென்று ஷார்ஜாவின் அல்நாடா பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் குழந்தையுடன் தனியாக வசித்து வந்திருக்கிறார். ஆனால் இதையே காரணமாக வைத்து நிதிஷ் விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல், கணவனோடு சேர்ந்து வாழவும் முடியாமல் சிங்கிள் பேரண்டாக குழந்தையை வளர்க்கவும் தைரியம் இல்லாமல் விபஞ்சிகாவை அந்த விபரீத முடிவை எடுக்க வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து ஏற்கனவே ஷெட்யூல் செய்து விபஞ்சிகாவின் முகநூல் பக்கத்தில் பகிரப்பட்ட ஒரு பதிவு நடந்த மரணத்திற்கான காரணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியது. அதில் கணவன், மாமனார், நாத்தனார் உட்பட 3 பேரின் புகைப்படங்களை பகிர்ந்து இவர்களால் ஏற்பட்ட துயரங்கள்தான் எனது மரணத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதில் நிதிஷ் பெண் உடை அணிந்து அலங்காரத்துடன் இருக்கும் போட்டோ வைரலாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த போஸ்ட் நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த போஸ்டை நீக்கியது யார், விபஞ்சிகாவின் செல்போன் எங்கே போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை எனவும் அவரின் தாயார் கூறியுள்ளார். நிதிஷ், அவருடைய சகோதரி நீத்துபெனி மற்றும் நிதிஷின் தந்தை ஆகியோர் தற்கொலைக்கு தூண்டியுள்ளனர் என புகார் தெரிவிக்கின்றனர். இது பற்றி பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே உண்மை தெரியவரும்.